குகைக்குள் இருக்கும் ராட்சசன். ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அதோட பேரு ஹோஷியார்பூர். அங்க இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே உதவியா இருப்பாங்க. ஒரு நாள் அந்த கிராமத்தோட தலைவர் எல்லா கிராமத்தாட்களையும் பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாரு. அப்புறம் சொல்றாரு, நீங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதால தான் நான் உங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்கேன். இதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விழாவா கொண்டாடணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த கிராமத்துல ஒரு சின்ன விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கிராமத்தாளுங்க எல்லாருமே மறக்காம அதுல கலந்துக்கணும். கிராமத்தாளுங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாட பண்றாங்க. அடுத்த நாள் கிராமத்தாட்கள் எல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. டான்ஸ் ஆடி பாட்டு பாடுறாங்க. நல்ல நல்ல சாப்பாடையும் சாப்பிடுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. கிராமத்தாட்கள் எல்லாம் பயந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு பயங்கரமான ராட்சசன் வந்துடுறான். எல்லாரும் அவனை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ராட்சசன் சொல்றான், கத்தாதீங்க, இல்ல நான் உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். கிராமத்தாட்கள் சொல்றாங்க, ராட்சசன் சார், உங்களுக்கு என்ன வேணும்? ராட்சசன் சொல்றான், நான் பக்கத்து கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். நான் இங்க தான் இருக்க போறேன். இந்த காட்டுக்குள்ள இருக்கிற குகையில தான் நான் இருக்க போறேன். நான் தினமும் சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு விலங்கு வேணும். ஒரு நாள் எனக்கு ஆடு, இன்னொரு நாள் மாடு. ஒருவேளை எனக்கு இதெல்லாம் சாப்பிட கிடைக்கலனா அப்புறம் நான் உங்க எல்லாரையும் ஒவ்வொரு நாளா ஒவ்வொருத்தரையா சாப்பிட்டு தீத்துடுவேன். எல்லாருமே பயந்துடுறாங்க. அவங்க எல்லாரும் விலங்குகளை ராட்சசன் சாப்பிட எடுத்துட்டு வராங்க. ஒரு நாள் ஒருத்தர் ஒரு விலங்க கொடுத்தா இன்னொரு நாள் இன்னொருத்தவங்க. இப்படியே ரொம்ப நாள் கடந்து போகுது. ஊர் தலைவர் கிராமத்தாட்கள் கிட்ட சொல்றாரு, ஒருவேளை இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம கிராமத்தில் இருக்கிற எல்லா விலங்கையும் அவன் சாப்பிட்டுருவான். அப்புறம் நம்ம கிட்ட எதுவுமே மிஞ்சாது. அப்புறம் அவன் நம்மளையும் சாப்பிட்டுடுவான். அந்த ராட்சசன் நம்ம கிராமத்தை விட்டு போற மாதிரி நாம ஏதாவது ஒண்ணு யோசிக்கணும். கிராமத்தாட்கள் சொல்றாங்க, தலைவரே, நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். அப்போ அதுல ஒருத்தர் சொல்றாரு, இந்த ராட்சசனை இங்க இருந்து துரத்தி அடிக்கிறதுக்கு உதவி பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஆளை தெரியும். தலைவர் சொல்றாரு, சரி, அவரை நம்ம கிராமத்துக்கு வர சொல்லிடு. கிராமத்தாட்கள் அந்த ஆளை அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அந்த ஆளு ராட்சசனை துரத்துறதுக்காக மைக்க வச்சு பயங்கரமான சத்தங்களை கொடுத்து ராட்சசன் கிட்ட சொல்றாரு, ராட்சசனே, இங்கிருந்து கிளம்பி போயிடு. நான் உன்னை விட மிகப்பெரிய ராட்சசன். இந்த கிராமத்தில் இருக்கிற மற்ற எல்லா விலங்குமே என்னோட சாப்பாடு. ஒருவேளை நீ இங்கிருந்து போகலன்னா நான் உன்னை சாப்பிட்டுடுவேன். ராட்சசன் சொல்றான், ஒருவேளை நீ அவ்வளோ பெரிய ராட்சசனா இருந்தா அதை நீ எதிரில் வந்து காட்டு. இப்போ நானே வெளியே வரேன். இப்படி சொல்லிட்டு ராட்சசன் வெளியே வந்துடுறான். ராட்சசன் பாக்குறான், அங்க ஒரு சாதாரணமான மனுஷன் நின்னுட்டு இருந்தான். ராட்சசன் இதை பார்த்து ரொம்ப சிரிக்கிறான். அப்புறம் சொல்றான், நீ என்ன சாப்பிட போறியா? இரு, நானே உன்னை சாப்பிட்டு தீக்க போறேன். இப்படி சொல்லிட்டு அந்த ராட்சசன் அந்த ஆளை நோக்கி போயிட்டு இருந்தான். கிராமத்தாட்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல, அவனை விட்டுடுங்க. அவன் தப்பு எதுவுமே இல்ல. அவனை மன்னிச்சிடுங்க. இப்பவே நாங்க உங்களுக்கு நல்ல விலங்கை தேடி எடுத்துட்டு வரோம். ராட்சசன் இதை ஏத்துக்கிறான். அப்புறம் சொல்றான், சரி, போங்க, போய் நான் சாப்பிட்றதுக்கான உணவை தயார் பண்ணி எடுத்துட்டு வாங்க. கிராமத்தாட்கள் சீக்கிரமா போய் விலங்கை எடுத்துட்டு வராங்க. அப்புறம் அவனுக்கு கொடுக்கறாங்க. கிராமத்தாட்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? இவன் இங்கிருந்து போற மாதிரியே தெரியல. இப்படியே போனா கூடிய சீக்கிரம் நாம அந்த ராட்சசனுக்கு உணவா மாறிடுவோம். அப்போ அங்க ஒரு சிட்டி ஆளு கிராமத்தை சுத்தி பார்க்க வராரு. கிராமத்தாட்கள் கவலைப்படுறத பார்த்து அவர் கேக்குறாரு, என்னாச்சு? நீங்க எதுக்கு ரொம்ப கவலையோட இருக்கீங்க? கிராமத்தாட்கள் சொல்றாங்க, நீ இங்கிருந்து கிளம்பி போயிடு, இல்லனா நீயும் செத்து போயிடுவேன். இங்க ராட்சசனோட ஆட்சி நடக்குது.
அவன் இங்க இருக்கிற விலங்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான். இப்ப அவனுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கு என்கிட்ட எந்த விலங்குமே இல்லை. இனிமேல் அவன் எங்க எல்லாரையும் சாப்பிட்டுடுவான். நீயும் இங்க இருந்தா அவன் உன்னையும் சாப்பிட்டுடுவான். அந்த ஆளு ரொம்பவே புத்திசாலியா இருந்தான். அவன் கிராமத்தாட்கள் கிட்ட சொல்றான், நான் எங்கேயும் போக போறதில்ல, இங்கே தான் இருப்பேன். நான் ஒரு சில நாட்களுக்கு இங்க இருக்க வந்தேன். என்னால இப்பவே போக முடியாது. ஒருவேளை நீங்க எனக்கு உதவி பண்ணாம் அந்த ராட்சசனை நான் இங்க இருந்து நிரந்தரமா துரத்திடுவேன். கிராமத்தாட்கள் சொல்றாங்க, ஆனா அது எப்படி முடியும்? நாங்க ரொம்பவே முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். அந்த ராட்சசன் தான் எப்பவும் ஜெயிக்கிறான். நாங்க தோத்துதான் போறோம். அந்த பையன் சொல்றான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கு ஒரு சில பொருட்கள் வேணும். நீங்க எனக்கு அதை கொண்டு வந்து கொடுங்க. கிராமத்தாட்கள் சொல்றாங்க, சரி, இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம். சொல்லுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? அந்த பையன் சொல்றான், மண்வெட்டியோட ஒரு துண்டு தேவைப்படும். கருப்பு கலர்ல இருக்கிற ஒரு கயிறு வேணும். அப்புறம் ஒரு வெள்ளை பெயிண்ட் வேணும். அது நிறைய பெயிண்ட் தேவைப்படும். கிராமத்தாட்கள் சொல்றாங்க, சரி, இது எல்லாத்தையும் நாங்க இப்பவே உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம். கிராமத்தாட்கள் அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த பையனுக்கு கொடுக்கறாங்க. அந்த பையன் அவங்க கிட்ட சொல்றான், இங்க இன்னொரு குகையும் இருக்குதானே? என்ன அங்க கூட்டிட்டு போங்க. கிராமத்தாட்கள் சொல்றாங்க, அந்த ராட்சசன் குடியிருக்கிற குகைக்கு பக்கத்துல தான் இன்னொரு குகையும் இருக்கு. அந்த பையன் சொல்றான், சரி, என்ன அந்த குகைக்கு கூட்டிட்டு போங்க. அப்புறம் இந்த பொருள் எல்லாத்தையும் அங்கேயே கொண்டு போய் வச்சிருங்க. கிராமத்தாட்கள் அந்த பையனை அந்த குகைக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் எல்லா பொருட்களையும் அந்த இடத்துல வைக்கிறாங்க. பையன் சொல்றான், நீங்க எல்லாரும் ராட்சசன் கிட்ட போய் சொல்லுங்க. ஒரு பெரிய ராட்சசன் உங்க கிராமத்துக்கு வந்திருக்கிறதாவும் அவனோட குகைக்கு உங்களை கூப்பிட்டதாவும் சொல்லுங்க. அப்புறம் இந்த விஷயத்தையும் சொல்லுங்க. என்ன தவிர வேற எந்த ராட்சசனாலையும் இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க. கிராமத்தாட்கள் சொல்றாங்க, சரி. இப்படி சொல்லிட்டு எல்லாரும் அந்த ராட்சசன் கிட்ட கிளம்பி போறாங்க. அப்புறம் இதையெல்லாம் ராட்சசன் கிட்ட சொல்றாங்க. ராட்சசன் யோசிக்கிறான், என்ன மாதிரி ஒரு பலமான ராட்சசனை விட வேற ஒரு பலமான ராட்சசன் இந்த உலகத்துல வேற யாரால இருக்க முடியும்? கிராமத்தாட்கள் கிட்ட சொல்றான், சரி, என்ன அந்த ராட்சசன் கிட்ட கூட்டிட்டு போங்க. கிராமத்தாட்கள் இவனை கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த பையன் இருந்தான். ராட்சசன் அந்த குகை கிட்ட போயிட்டு சொல்றான், யார் நீ? வெளிய வா. உள்ள ரொம்ப சத்தமா உருமுறை சத்தம் கேக்குது. அந்த பையன் சொல்றான், இப்போ நான் ஓய்வெடுக்கிற நேரம். நான் ஓய்வெடுக்கிற நேரத்துல என்ன தொல்லை பண்ணாத, இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். ராட்சசன் அந்த பையன் கிட்ட சொல்றான், அப்படியா? நீ அவ்வளோ பெரிய ராட்சசனா? நீ என் முன்னாடி வந்து அதை காட்டு. பையன் சொல்றான், என்கிட்ட அதிகமா கேள்வி கேட்காத. எனக்கு ரொம்ப அதிகமா கோவம் வந்துடும். ராட்சசன் அந்த பையன் கிட்ட சொல்றான், நீ உன் நகத்தோட ஒரு துண்டை காட்டு. நான் அப்பதான் நம்புவேன் நீ என்னை விட ஒரு மிகப்பெரிய ராட்சசன்னு. அந்த பையன் உள்ள இருந்து மண்வெட்டியோட ஒரு துண்டை வெளியே போடுறான். ராட்சச மனசுலயே யோசிக்கிறான், ஓ, இவன் என்னை விட ஒரு மிகப்பெரிய ராட்சசனா இருப்பான் போல. ராட்சசன் சொல்றான், சரி, இப்ப நீ உன்னோட தலைமுடிய காட்டு. அந்த பையன் உள்ள இருந்து கருப்பு கலர் நூலை வெளியே போடுறான். ராட்சசன் ரொம்பவே பயந்து போயிடுறான். ராட்சசன் சொல்றான், நீ இவ்ளோ பெரிய ராட்சசனாம். உன் ராட்சசத்தனத்தை காட்டு பார்க்கலாம். அந்த பையன் வெள்ளை கலர் பெயிண்ட வெளியே ஊத்துறான். அப்புறம் சொல்றான், நீ இனிமேல் ஏதாவது கேள்வி கேட்டினாம் நான் நேரா வந்து உன்னை கொன்னுடுவேன். ராட்சசன் ரொம்ப பயந்துடுறான். அப்புறம் சொல்றான், சரி, நீ இனிமே இங்கேயே இருந்துக்கலாம். நான் எப்படியோ இந்த கிராமத்தை விட்டு போகணும்னு தான் நினைச்சேன். இப்படி சொல்லிட்டு அந்த ராட்சசன் சீக்கிரமா அங்க இருந்து ஓடிடுறான். அப்புறம் பின்னாடி திரும்பி கூட பார்க்கல. கிராமத்தாட்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அந்த பையனுக்கு நன்றி சொல்றாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி மாதிரியே ரொம்ப நிம்மதியா அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நண்பர்களே, இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளை கேட்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எந்த கதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த கதையில பார்க்கலாம். பாய் பாய்.